ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த பீட்ரூட் ஜூஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விலை அதிகமான காய்கறி பழங்களில் தான் நிறைய சத்து இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி இல்லைங்க, விலை குறைவான காய்கறி பழங்களில் கூட சத்து நிறைய இருக்குது. அதுவும் இந்த பீட்ரூட்டில் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துங்களும் இருக்குங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 2 ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம தோல் சீவிக்கலாம். இதை நம்ம பீட்ரூட் காய் செஞ்சால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். இப்போது அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. பிளட் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு 3 தடவை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இப்போ பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே அரை எலுமிச்சம்பழம், 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் தேங்காய் பீஸுங்க. இப்போது அடுத்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டில் ஏற்கனவே இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கல்கண்டு, சர்க்கரை, தேன் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 300 ml எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பீட்ரூட் ஜூஸில் நம்ம இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேங்காய் பீஸு இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஜூஸை நம்ம வாரத்துக்கு 3 தடவை குடிக்கலாங்க. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த பீட்ரூட் ஜூஸ் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ அதில் உள்ள ஜூஸ் கூட கீழே நல்லா இறங்கிடும். நான் 2 பீட்ரூட்டுக்கு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வடிகட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சத்தான டேஸ்டான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.